திருக்குமரன். ஸோ இந்த திருக்குமரன் அப்படின்ற பேர் தான் வந்து திருக்குமரன், இலங்கை, கிளிநொச்சி இந்த விடயங்கள் தான் இன்னைக்கு இலங்கையில் மட்டுமில்லை, இலங்கையை தாண்டி பல நாடுகளில் புலம்பெயர்ந்த உறவுகள் இருக்கிற நாடுகளில் யார் இந்த திருக்குமரன், கிளிநொச்சி திருக்குமரன் யார், அகில இலங்கையில் முதலிடம், ஏஎல்ல முதலிடம், கணித பிரிவு திருக்குமரன் அப்படின்னு பேச்சு ஃபுல்லாகவே திருக்குமரன் அவர்களை பற்றியதான். சரி, அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த கிளிநொச்சி திருக்குமரன், அகில இலங்கையில முதலிடம் பெற்ற திருக்குமரன், அவருடைய அப்பா அம்மாவோட வீடியோக்கள், அவர் சொன்ன விடயங்கள், கிளிநொச்சி அப்படின்னாலே அந்த ஒரு படிப்பு, வைராக்கியம், வரி, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு அந்த குடும்ப தலைமுறை, தாத்தா பாட்டியில இருந்து அப்பா அம்மால இருந்து அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்து அந்த படிப்பை நோக்கிய தேடல், ஓடல், அது வந்து அவங்கள பல சாதனைகளை பண்ண வைக்கும். அப்படித்தான் திருக்குமரன் அவர்கள் தன்னை இல்லை ஒட்டுமொத்த இலங்கையை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. அப்போ அதில் ஒரு சகோதரி அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, கிட்டத்தட்ட 1 மணித்தால வீடியோ. அவங்களுடைய மனசில் இருக்க பல விடயங்களை, கவலைகளை சொல்லியிருந்தாங்க. அதில் இந்த திருக்குமரன் அவர்கள் ஒரு திருக்குமரன் தான் இப்போ ஏன் வர முடியுது, பல திருக்குமரன்கள் வர வேண்டிய இடத்துல அது ஏன் ஒரு திருக்குமரனா மட்டும் இருக்குது அப்படின்ற இதில் அவங்க சில விடயங்களை சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமாக வந்து ஒரு மனிதரோட தேடல் ஓட்டம் குறைய காரணம் இல்லை, அந்த தேடணும் ஓடணும் என்ற எண்ணமே இல்லாமல் போக காரணம், பெற்றவர்களுக்கு இப்படி வளர்க்கணும் என்ற எண்ணமே இல்லாமல் போக காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் கிடைக்காம இருக்கக்குள்ள அது கிடைக்கணும்னு வரி இருக்கும். ஒரு 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 சொல்யூஷன் கிடைக்காத வரைக்கும் எப்படியாவது கிடைச்சிடணும், நம்மளால முடியும் அப்படின்றது இருக்கும். அந்த கைகள் உழைக்க துடிக்கும், அந்த கண்களோட தேடல் வந்து இருக்கும். ஆனால் உழைக்க வேண்டிய கைகள் கையெடுத்து கும்பிடைக்குள்ள அந்த கையில் ஈஸியாக அந்த சில விடயங்கள் கிடைக்கக்குள்ள அதுக்கப்புறம் அந்த உழைக்கிற கைகள் உழைக்கிறதுக்கு பதிலாக கையெடுத்து கும்பிட தோண்டிடும். ஏன்னா நம்ம போய் வந்து வருஷக்கணக்கில் உழைக்கிறத விட கையெடுத்து கும்பிட்டு கண்ணீரை விட்டால் வீடியோ எடுத்து போட்டு அடுத்த நாளே வந்து ஒரு 1 லட்சம், 40 லட்சம், 30 லட்சம், 25 லட்சம், வீடு, கூடு, காரு, பைக்குன்னு தர்றாங்கல்ல. அப்போ நம்ம எதுக்குப்பா உழைச்சிக்கிட்டு அப்படின்னு அந்த பெற்றவங்களோட மனநிலையை மாறுது. அதை பெற்றவங்களோட மனநிலையே மாறிக்குள்ள புத்தகங்கள், காசுகளுக்கு செலவழிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் ஃபோனு, டிவி அப்படின்றதுக்கு செலவழிக்கக்குள்ள அப்போ அந்த குடும்பத்தை நாசப்படுத்துறது யார் அப்படின்னா தங்களுடைய சுய லாபத்திற்காக. ஒரு வீடியோ போட்டால் 1 மணித்தால வீடியோ, 50 நிமிஷம் வீடியோ, 1.5 மணித்தால வீடியோ, இரவுகளில் போட்டால், இரவு 12 மணிக்கு போட்டால், காலையில் ஒரு 8 மணிக்குள்ள 10,000 வியூ, 12,000 வியூ அப்படின்னாக்க ஒரு வீடியோக்கே யூகே ஃபுல்லாக, கனடா ஃபுல்லாக இருக்கிறவங்க பார்த்து ஒரு $700, $800 அந்த ஏழைகளோட கஷ்டங்களை வச்சு நாங்கள் உதவி செய்கிறோம், உதவி யூடியூபர்ஸ் அப்படின்னு பண்ணுறவங்களால பல குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ பல யூடியூபர்ஸ் வந்து பல குடும்பங்களுக்கு உதவிகள் பண்ணியிருக்காங்க. 40 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம், வீடு, காரு, வீடு கட்டி கொடுத்தோம், அதை கட்டி கொடுத்தோம், நாய்க்குட்டியில் வாழ்ந்த குடும்பம் இப்போ வீட்டில் வாழுது. நீங்கள் அப்புறம் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் முதல் யாரை கும்பிட்டீங்க, வாழ்க்கை நல்லா இருந்துச்சா, இப்போ வந்து யாரை கும்பிட்றீங்க, வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு அந்த பண்ணுறவர்கள், உதவி பண்ணவர்கள் போட்ட வீடியோக்களில் உதவி பெற்ற அந்த குடும்பத்திலேருந்து யாராவது படிப்பில் இப்படி சாதனை பண்ணாங்களா, இல்லை அதுக்கப்புறம் அந்த குடும்பங்கள் நல்லா இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவுமே வந்து இல்லை. சரியா? அப்போ இப்போ இந்த திருக்குமரன் அப்படின்ற ஒருத்தருடைய அந்த சம்பவம் மூலம் நிறைய விடயங்கள் பேசப்பட்டு வருது. அதில் அந்த சகோதரி அவர்கள் வந்து இந்த உதவி யூடியூபர்ஸோட பித்தலாட்டங்கள் அப்படின்ற இதில் சில விடயங்கள் போட்டிருந்தாங்க. நாளுக்கு நாள் வந்து இந்த உதவி என்ற பேரில் தங்களுடைய தேவைக்காக கேவலமான விடயங்கள் நிறைய பண்ணுறாங்க உலகெங்கும் இருக்கிற உதவி யூடியூபர்ஸ். சரியா? அப்போ அதில் சில மக்கள் ஏமாந்து போகிறாங்க. அப்போ அந்த விடயம் என்ன அப்படின்றது ஒரு பாட்டாக இந்த வீடியோவில் பேசலாம். பேசுறதுக்கு நிறைய இருக்குது, அதை பற்றி தொடர்ந்து வர வீடியோக்களில் பேசலாம். இந்த வீடியோவில் திருக்குமரன் அவர்கள் மூலம் செருப்படி வாங்கிய உதவி யூடியூபர்ஸ் அப்படின்றதுல அந்த சகோதரி அவர்கள் சொன்ன சில விடயங்கள் எனக்கு உங்கள் கூட நானும் அதை பேசணும்னு ஆசைப்பட்டேன், அதை பார்த்ததுக்கு அப்புறம். சரி, அது என்ன அப்படின்றது ஒன்று. 2வது வந்து நம்ம சங்கீதா மேம் அவர்கள் 12 பக்க மனு வந்து கொடுத்துருந்தாங்க, விஜயோட வாழ முடியாது, விவகாரத்து வேணும் அப்படின்னு. அதில் அவங்க சொன்ன விடயம் வந்து இப்படியும் ஒரு மனிதன் இருப்பானா அப்படின்னவர்கள் எல்லாம் இப்போ விஜய் போட்டு கிழிச்சு கொண்டிருக்காங்க. அவ்வளவு தூரம் வந்து ஒரு சைக்கோத்தனத்தின் உச்சம் வந்து விஜய்க்கு இருக்கு. எப்படி அந்த பொண்ணு 28 வருஷம் தாக்கு பிடிச்சாங்க, அந்த பொண்ணு இப்போ வெளியில வந்ததே பெரிய ஒரு விடயம் அப்படின்ற இதில் ஆங்கில ஊடகங்கள் சங்கீதா மேம் அவர்களுக்காக இப்போ குரல் கொடுத்து கொண்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றது. 3வது வந்து நம்மளுடைய வாய்ஸ் அண்ட் ராசி அவர்களுடைய ஜெர்மனி சம்பவம். இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம்.
நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம், பேசலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த உதவிகளால வாழ்ந்தவர்களை விட நாசமா போனவர்கள் தான் 99% பேர். அந்த உதவி செய்கிறோம் அப்படின்னவங்க 5 வருஷத்துலேயே 3 மாடி வீடு, கம்பெனி, நகைகள், காணிகள், கார்கள் அப்படின்னு தாங்க மட்டும் இல்லாமல் தங்களோட குடும்பமே ஒரு டாப் 10 பணக்காரர்கள், அந்த ஊர்லேயே டாப் 5 பணக்காரர்கள் அப்படின்னு வந்தவர்கள் தான் உலகெங்குமே இருக்காங்க. அந்த உதவி யூடியூபர்ஸ் கேட்டகரிக்குள்ள வந்தவர்கள். அதில் முக்கியமாக யூடியூப்ல அந்த உதவி அப்படின்னு கேட்டகரி போடைக்குள்ள அதை வந்து ஃபாரின்ல இருக்கிற யூகே, அமெரிக்கா, கனடா அப்படியான நாடுகளில் இருக்கிறவர்கள்லாம் அதிகமாக பார்ப்பார்கள். அதுவும் இரவு நேரத்தில் போட்டு காலைக்குள்ளேயே அப்படியான வீடியோக்கள் போடுறவர்களுக்கு ஈஸியாக 10,000 வியூ வந்துடும். அப்போ ஒரு வீடியோலேயே $700-800 உடைத்திருவார்கள். வீடியோ டியூரேஷன் அதிகரிக்க அதில் வார விளம்பரங்கள் அதிகரிக்கும். அதில் கனடால இருந்து பார்க்கக்குள்ள அவங்களுக்கு அந்த கனடா நாட்டு விளம்பரங்கள்லாம் வரும். யூகேல இருந்து பார்க்கக்குள்ள யூகே நாட்டு விளம்பரங்கள்லாம் அதில் ஓடும். அப்போ வெளிநாட்டில இருந்து பார்க்கக்குள்ள வியூக்கு உள்நாட்டில் ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா $1 கிடைக்கும் அப்படின்னா, அதுவே வெளிநாட்டில இருந்து ஒருத்தங்க பார்க்கக்குள்ள அது $7-8 வரும். சரிங்களா? அதுதான் இந்த உதவி யூடியூபர்ஸ் வந்து இந்த உதவிகளை தொடர்ந்து செய்ய காரணம். தாங்கள் உழைக்கணும் என்பதுதான். ஏழைகள் மீது அக்கறையோ அதெல்லாமே இல்லை. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே தெரியும் 5 வருஷத்துக்கு முதல் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு. அப்ப இப்படி சூடு கண்ட பூனை அந்த ருசி கண்ட பூனை வந்து திரும்ப அதே இடத்துக்கு வரும், அது இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு. அப்ப இப்ப உதவி யூடியூபர்ஸ் அப்படின்றவங்க நிறைய விடயங்களை தொடங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் கம்பெனி ஆரம்பிச்சது, கார்கள் வாங்குற கனவுகள், வெளிநாட்டுக்கு குடும்பமா போகணும்ன்ற கனவுகள், வீடுகள் கட்டுறது அப்படின்னு. அப்ப ஆல்ரெடியே கோடிக்கணக்கில் அவங்களோட பிக்ஸ்ல இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் வேணும். அப்ப அதனாலதான் அந்த ஏழைகளோட முகங்களை காமிக்கிறதும், ஏழைகள் அழுகைகளை காமிக்காம வேற கேட்டகரிகளை போடுறதும் அவங்களால முடியாது. சரிங்களா? தொடர்ந்து அவங்க ஏழைகளை தேட காரணமே காசு உழைக்கணும் என்ற நோக்கமே தவிர வேற எந்த விதமான நல்லெண்ணங்களும் இல்லை. சரி, அப்ப அந்த உதவியை பெற்றவர்கள் பல பேர் என்னன்னா 90% 99% பேர் காணாம போனவர்கள் தான். ஏன்னா ஒருத்தரோட முயற்சியை கெடுக்கிறதே அந்த இலவசமா கிடைக்கிற ஒண்ணுதான். உழைக்கணும் என்ற வைராக்கியம் இருக்கிறவனுக்கு ஒரு 10 மாசம் உழைச்சாதான் ஒரு 25 லட்சம் வரும், 30 லட்சம் வரும், ஒரு வருஷம் உழைச்சாதான் 40 லட்சம் வரும் அப்படின்னுக்குள்ள அவனுக்கான வரி இருக்கும், எனர்ஜி இருக்கும், அந்த தேடல் வந்து இருக்கும். அப்ப அந்த கை வந்து உழைக்கணும் என்று இருக்கும். இப்படி உழைக்கணும் இல்ல இப்படி படிக்கணும் என்று இருக்கிற கைய இப்படின்னு சொல்லி போட்டு அடுத்த நிமிஷம் இப்படின்னா அதுல ஒரு 50 லட்சம் வருது, 40 லட்சம் வருது, 50,000 வருதுன்னா அடுத்த வாட்டி அந்த கை வந்து உழைக்கிறதுக்கு போல என்ன பண்ணும்னா இப்படின்னு ஒருத்தன் வந்தான், போனோட கேமராவோட வந்தான், ஒரு மணி நேரம் நின்று பேசுறான், போயிட்டான். அப்ப அடுத்த நாள் இல்ல அடுத்த கிழமை என்னண்டா வேற எவனாவது வருவானா, இல்ல அவனே வருவானா, அவனே வாரான் அப்படின்னு இருக்குமே தவிர உழைக்கணும் ஓடணும் என்றது இருக்காது. அப்ப குடும்பத்துல இருக்கிறவங்களே இப்படி மாறிக்குள்ள அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? புத்தகங்கள், பத்திரிகைகள், பரீட்சை பத்திரங்கள், ஆசிரியரோட அறிவுறுத்தல்கள் அப்படின்னு தேடின குழந்தைகள் அதுக்கப்புறம் எப்படி ஓடும்னா டிக்டாக்கா, ஃபேஸ்புக்கா, ஃபோனா, என்டர்டைன்மெண்டா, யார் அந்த படியே அப்படின்ற ரீதியில்தான் பாவ வைக்கும், ஓட வைக்கும். சரியா? இது வந்து பல பேர் சொல்லிட்டாங்க, அடே நீங்க பண்றதுக்கு பேர் உதவி இல்லடா, நீங்க கெடுக்கிறீங்கடா, மரவள்ளிக்கிழங்க வித்து நாங்க உழைச்சி இப்ப எங்களோட குடும்பம் நல்லா இருக்குடா. அப்போ அந்த ஒண்ணுமே இல்லாத டைம்லயே மரவள்ளிக்கிழங்கு ஒன்றை வச்சு நாங்க ஒரு வியாபாரம் பண்ணி சுயமுயற்சியா வியாபாரம் பண்ணி எங்களுக்கு உதவி யாருமே இல்லை, எங்களோட குடும்பம் இப்ப பேர் சொல்ற மாதிரி இருக்கு, நல்லா இருக்குன்னா இப்ப இருக்கிற இதுல ஏன் முடியாது அப்படின்னு பல பேர் பேசிட்டாங்க. ஆனாலும் இவனுங்க அந்த உதவி செய்யறவங்களை பொறுத்த வரைக்கும் தாங்க உழைக்கணும் என்பதற்காக பல குடும்பங்களை நாசப்படுத்தி கொண்டான் இருக்காங்க. சரிங்களா? அது வந்து இப்போ திருக்குமரன் அப்படின்றவர் இலங்கையில கிளிநொச்சி மாணவர் ஏஎல்ல வந்து அகில இலங்கையில முதலிடம் கணித பிரிவில். அப்ப இவரை பற்றி தான் இலங்கையை தாண்டி உலகம் ஃபுல்லா பேச்சு, புலம்பெயர்ந்த உறவுகள் உலகம் எல்லாமே இருக்காங்க. அப்ப அவங்களோட வீடுகள்ல இவரை பற்றி தான் பேச்சு. அப்படி இருக்கக்குள்ள இவருடைய காணொலிகள், இவருடைய குடும்ப பின்னணி, இவர் பிறந்த மண் கிளிநொச்சி, அந்த மண்ணில் பிறந்து அந்த கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்து இப்படி ஒருத்தன் முன்னுக்கு வந்திருக்காரு அப்படின்னுக்குள்ள அந்த வைராக்கியம், அந்த வரி, அந்த தன்னம்பிக்கை, அந்த குடும்பம் வந்து நல்லா படி மோட்டிவேட் பண்ணது, அந்த குடும்பத்திற்கு இருக்க கவலைகள், தேடல்கள் அதெல்லாமே படித்தால் மட்டும்தான் முடியும், கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்குள்ள அந்த இது ஒன்று வந்திருக்கு, பயங்கரமான ஒரு ஃபீட்பேக் ஒன்று வந்திருக்கு. அப்ப இந்த விடயத்தை வச்சு பல பேர் இப்ப பேசுறாங்க, ஏன் ஒரு திருக்குமரன் மட்டும்தான் வர முடியுமா,
ஒரு 1000 திருக்குமரன் வர வேண்டிய இடத்துல இங்க 1 10 அப்படின்னு வரைக்குள்ள இப்ப இருக்கிற அந்த என்டர்டைன்மெண்ட் டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் இந்த காதல், இது நவீன ஸ்டைலு, அதெல்லாத்தையும் தாண்டி அதெல்லாம் கெடுக்கிறது என்ன அப்படின்னா அதுக்கெல்லாம் பாதை போட்டு கொடுக்கறது. ஒன்னு கஷ்டப்பட்டு கிடைக்க வேண்டிய இடத்துல, கைய உழைச்சி கிடைக்க வேண்டிய இடத்துல, படிச்சு கிடைக்க வேண்டிய இடத்துல அழுதாலே போதும். எவனாவது ஒருத்தன் கேமராவோட வந்துட்டானே அழுதாலே போதும். அடுத்த நிமிஷம் 1 லட்சம் வரும், அடுத்த நாள் 2 லட்சம் வரும், அடுத்த நாள் இன்னொரு கனடா அக்கா பேசுவாங்க, என்னம்மா பிள்ளை படிக்குதா, நான் காசு தரையா, நான் லண்டன்ல இருந்து பேசுறேன், காசிவே எவ்வளவு போட்டு விட்ட, நான் போட்டு விட்டுருக்கேன், தம்பி கொண்டு தருவார் சரியோ அப்படின்னாலே அந்த உழைக்கிற எண்ணம், படிக்கிற எண்ணம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த உதவி யூடியூபர் தம்பி வர்றா அப்படின்னு போயிடும். அடே அவங்க அவங்களுக்கு சொன்னாலும் அவங்களுக்கு வேணாம். ஏன்னா அவங்களுக்கு வெளிநாட்டு பயணம், அப்ப நாத்தாவை வெளிநாட்டுக்கு கொண்டு போய் சோடிக்கிறது, வீடு கட்டி முடிக்கிறது, கம்பெனி போடுறது, அப்புறம் லவ்வருக்கு கொடுக்கறது, இந்த உதவி யூடியூபர்ஸ் நிறைய இது இருக்கும். அப்போ அவனுங்க இந்த பாவத்தை தொடர்ந்து தான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பார்க்குற மக்கள் கொஞ்சம், அதாவது பல மக்கள் உணர்ந்துட்டாங்க. அந்த சில பேர் அந்த ஒரு 6 மணி நேரத்துலேயே இப்படியான வீடியோக்களை போட்டால் ஒரு 10,000 வியூவை நைட்டாக கொடுக்குற கூட்டம் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் அப்படி அந்த வியூவை கொடுக்குறபடியாத்தான் இந்த உதவி யூடியூபர்ஸ் அப்படின்றவங்க உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க பல பேரோட வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்காங்க. சரிங்களா? இது அந்த சகோதரி அவர்கள், கனடா சகோதரி அவர்கள் அழகா தெளிவா சொல்லியிருந்தாங்க. நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ணில் வரும். இன்னும் வைரலாக இல்லை, அது ட்ரெண்டிங்ல வரைக்குள்ள உங்களோட கண்ணில் வரும். பாருங்க, உதவின்றது ஒருத்தனை வாழ வைக்கிறதுக்கு முன்னுக்கு வர்றது தானே தவிர கெடுத்து நாசமாக்குறதுக்கு இல்லை. சரியா? இருக்க வீடு இல்லைன்னு சொன்ன குடும்பம் இப்ப என்னடான்னா அவங்க போட்டிருக்க நாய்க்குடு வந்து ஒரு 4 பேர் உள்ளுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் மத மாற்றத்தால கிடைச்சிதான் அப்படின்ற விதத்தில் ஒரு அக்கா சொல்லி கொண்டிருக்கு. எல்லாமே பித்தலாட்ட மக்களே. சரிங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 பித்தலாட்டக்காரர்கள் யாருன்னா இந்த உதவி யூடியூபர்ஸ். நாங்க உதவி செய்யறோம் அப்படின்ற தங்களோட தேவைக்கு தாங்க உழைக்கணும். ஒரு வீடியோல $800 உழைக்கணும், $700 உழைக்கணும், வெளிநாட்டு உறவுகளை பிடிச்சு தங்களோட குடும்பத்தை விரிவாக்கணும் அப்படின்னு அந்த எண்ணத்தோடு இருக்காங்கல்ல, அவங்க தான் கேவலமானவங்க. ஸோ இது வந்து அந்த சகோதரி அவர்கள் வெளிப்படையா போட்ட வீடியோல என்னுடைய கருத்துக்கள். ஓகே, அடுத்தது வந்து சங்கீதா மேம் அவர்கள். ஸோ சங்கீதா மேம் அவர்கள் இந்த விஜயை பற்றி நிறைய விடயங்கள் அவங்களோட மனுவில் சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமான ஒன்று மன உளைச்சல் கொடுக்கறது அப்படின்னு. அதில் இந்த விஜய் பண்ண ஒரு கேவலமான இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, இந்த விஜய்க்கு வந்து கம்பெனிகள் வந்து இருக்கு. நடிப்பு மட்டும் இல்லாமல் இந்த ரியல் எஸ்டேட், அடுத்தது இந்த மோட்டார் பைக், இது அப்படின்னு நிறைய இருக்கு. இது ஆரம்பத்தில் அவங்களோட அப்பா அம்மா தான் அதுக்கு டைரக்டர்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த விஜய் அப்பா அம்மாவை துரத்தணும், அப்பா அம்மாவை அவமதிக்கணும் போட்டு அங்க சங்கீதா மேம் அவர்களை டைரக்டர் பொசிஷன்ல வச்சான். அதுக்கப்புறம் சங்கீதா மேமே அவமானப்படுத்தணும், மென்டலி டார்ச்சர் பண்ணணும் போட்டு சங்கீதா மேம் அவர்கள் இடத்துல யாரை வச்சிருக்கான் அப்படின்னா அவனோட டிரைவர் ராஜேந்திரன், அந்த நபரை வந்து வச்சிருக்கான். சரிங்களா? அதாவது என் டிரைவரும் ஒண்ணுதான், நீயும் ஒண்ணுதான் அப்படின்னு. ஸோ இது கூட பெரிய விடயம் இல்லை. ஆனால் பல நபர்கள், பத்திரிகை நபர்கள் வந்து 2023 ஒரு விடயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது விஜய் வந்து வேற நடிகைகள் விட்ட நாய்க்குட்டி மாதிரி இருக்கிற சில போட்டோக்கள், படங்கள், சில அந்தரங்க விடயங்கள், இதெல்லாமே மனைவியோட போனுக்கு அந்த நடிகைகளே அனுப்பி வைப்பாங்க. விஜய சொல்வா என்னோட வைஃபுக்கு அனுப்பி வை. சோசியல் மீடியாவில் இந்த நடிகையோட விஜய் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல கனடாவில் ஒரு சகோதரியோட சொல்லியிருந்தாங்க, மகனுங்க அங்கே இருக்காங்க, விஜய் வந்து இன்னொரு நடிகையோட கூத்தடிச்சு கொண்டு இருந்தாரு இந்த பப்ல அப்படின்ற ரீதியில். ஸோ அப்போ அதெல்லாம் என்ன அப்படின்னா விஜய் ரசிக்கிறான். அதாவது தான் இன்னொரு பெண்ணோட இருக்கிறத ஒரு நடிகை தன்னோட மனைவிக்கு அனுப்ப அந்த ஒய்ஃபோட அந்த மென்டல் மனநிலை இருக்கு பாருங்க. முழுங்கவும் முடியாம, துப்பவும் முடியாம, வாய்க்குள்ள உம்முன்னு இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப அந்த ஒரு சித்திரவதையை விஜய் ரசிக்கிறான். அது தன்னோட அப்பா அம்மாவை சித்திரவதை பண்ணா, தன்னோட மனைவியை சித்திரவதை பண்ணா, தன்னுடைய பிள்ளைகளை சித்திரவதை பண்ணான் அப்படின்னு பல பேர் அப்பவே சொல்லி கொண்டிருந்தார்கள். அது உண்மைதான் அப்படின்றத விஜயோட அந்த தேர்தல் அந்த மனு, அதுல தன்னோட சொத்து விவரங்கள், தன்னோட பினாமிகள் யாரு அப்படின்னு அந்த கொடுத்த அறிக்கையே விஜய் யார் அப்படி என்பதை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு. காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னுவாங்க. விஜய்க்கு இந்த விடயம் பாடங்களாக அவருடைய செயல்களை படிப்பிக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு விடயம். அடுத்தது வாய்சன் ராசே அவர்கள், அவருடைய ஜெர்மன் எங்கள் படியன் 2.0 ஜெர்மனியில் ஏப்ரல் 5 நடக்க இருக்கு. ஸோ இப்போ ஜெர்மனியில் தான் இருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறம், ஜெர்மனியில் இறங்கினதுக்கு அப்புறம் அவரும் சரி அவருடைய நண்பர்களுக்கும் சரி கிடைச்ச வரவேற்பு வேற லெவலில் இருக்கு.
சொந்தங்கள் பந்தங்கள், அதாவது கூட பிறந்த சொந்தங்கள் பந்தங்கள் இல்லாம இதுவரை யாருன்னே தெரியாதவர்கள், இவரை பார்க்காதவர்கள், இரத்த பந்த சொந்தம் எதுவுமே இல்லாதவர்கள் அவரை போய் வரவேற்றது, அவரை கொடுத்த வரவேற்பு அதெல்லாமே சிறப்பா இருக்கு. அதாவது ஒரு திறமை உள்ள ஒருத்தர், அவரால் அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கு பெருமை அப்படின்னைக்குள்ள அதை இந்த உலகம் கொண்டாடுற விதம் நாளை பல வாய்ஸனோட டீம்ல இருக்கிறவங்களை போல உருவாக்குறதுக்கு இதுதான் ஒரு சிறந்த பாடம். சரிங்களா? நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.